சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது என்ன வேலை லக்னாதிபதிக்கு. இந்த தலைப்பு பொதுவாக ஜாதகத்தில் லக்னம் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு மனிதனுடைய செயல்திறன், போராட்ட குணங்கள், நிறம், இனம், யோசிக்கும் திறன், தன்மைகள், அவருடைய குணநலன்கள், இவைகள் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது லக்னம் மற்றும் லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதி அப்படிங்கிறவர் குறைந்தபட்சம் ஒரு ஜாதகத்தில் சமநிலைக்கு கீழே போகாமல் இருக்கணும். சமநிலை, சமம் அப்படிங்கிற வீட்டை தாண்டி அவர் பகை, கடும் பகை, நீச்சம், அஸ்தமனம், கிரகணம் இந்த மாதிரியான நிலைகளை அடையக்கூடாது. அப்படி அடைஞ்சதுன்னா அந்த ஜாதகம் கஷ்டப்பட போகுது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அந்த மாதிரியான அமைப்பில் லக்னாதிபதி இருந்தார்னா அப்போ அவருக்கு சப்போர்ட்டிங் கேரக்டராக லக்னத்துக்கு பொறுப்பெடுத்து கொள்ளக்கூடிய கிரகமான சூரியனும், பின் வயது வாழ்க்கையில் அவர் சிறப்பாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ராசிநாதனும், லக்னத்தில் இயற்கை சுபகிரகங்கள் வலிமை பெறும் அமைப்போடு இருந்தால் மட்டும்தான் அவரால் கொஞ்சமாவது சமாளிக்க முடியும். இப்போ இந்த லக்னாதிபதியினுடைய வேலைகள் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான வேலை பார்த்திங்கன்னா ஜாதகரின் விடாமுயற்சி குறிக்கக்கூடியவரே லக்னாதிபதி தான். ஒருத்தர் தொடர்ந்து முயற்சி பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே லக்னாதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்தது தான். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து 40 வயது வரைக்குமான வாழ்க்கை சூழல்கள் அனைத்தையும் தீர்மானிக்கிற சக்தி லக்னாதிபதிக்கு தான் உண்டு. அவர் எப்படிப்பட்ட படிப்பு படிப்பார், எந்த மாதிரியான வாழ்வியல் முறைகளை ஏற்படுத்தி கொள்வார், அவருக்கு சுற்றம் சூழல் எப்படி அமைந்திருக்கு, நண்பர்கள் எப்படி அமைந்திருக்கிறாங்க, அவங்களை எப்படி இவர் சரியாக பயன்படுத்துகிறாரு, இவருடைய உத்தியோகம் என்ன, திருமண வாழ்க்கையின் தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த திருமண வாழ்க்கையின் வெற்றிகரமான சூழல்கள் எப்படி இருக்கும், சொந்த தொழில் செஞ்சால் அதில் ஜெயிக்கக்கூடிய யோகிதைகள் இருக்காங்கிற எல்லாத்தையும் டிசைன் பண்ணக்கூடிய அந்த மாஸ்டர் மைண்டுங்கிறது லக்னாதிபதி. லக்னம் தான் உங்களுடைய தலைப்பகுதியை குறிக்கும். லக்னாதிபதி தான் உங்கள் மூளையின் செயல்திறனை குறிப்பார். ஒருவன் தனது மூளையிலிருந்தே பிறப்பெடுக்கிறான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அவன் எண்ணங்களால் வழிநடத்தப்படுகிறான் என்று சொன்னாலும் கூட மூளையிலிருந்து தான் பிறப்பெடுக்கிறான். அதனால தான் மூளை செயலிழந்துருச்சுன்னா ஒருத்தர் தான் யாருங்கிறதே மறந்துடும். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களே, மூளைச்சாவு அடைந்துட்ட ஒருத்தருக்கு எல்லா உறுப்புகளும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அவரால் வேற எதுவுமே செய்ய முடியாது. உறுப்புகள் மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும், அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இருக்கிறதுலே மோசமான விஷயம் அது. அப்போ தலைமை செயலகம் அப்படிங்கிறது மூளை தான். இந்த மூளையை தீர்மானிக்கிறவர் யாரு? லக்னாதிபதி. அப்போ லக்னாதிபதிங்கிறவர் சமநிலைக்கு கீழே போகக்கூடாது. சமநிலையிலிருந்து அவர் நட்பு, சமம், அதிநட்பு, ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அப்படிங்கிற பலவிதமான வலிமைகளை பெற முடியும். லக்ன கேந்திரம் ஏறுவதன் மூலம் ஒரு சிறப்பை பெற முடியும். லக்ன திரிகோணம் ஏறுவதன் மூலம் சிறப்பை பெற முடியும். தனது அதிமித்திரர்கள் நண்பர்களுடைய வீடுகளில் அமரும்போது சிறப்பை பெற முடியும். சந்திர கேந்திரத்தில் அமரும்போது சிறப்பை பெற முடியும். பூரண சந்திரனுடைய பார்வையை பெறும்போது சிறப்பை பெற முடியும். பூர்ண சந்திரனுக்கு 6, 7, 8ஆம் இடங்கள் அமரும்போது சந்திர அதியோகத்தினால சிறப்பை பெற முடியும். லக்னத்திற்கு மறைந்தாலும் கூட ஆட்சி உச்ச நிலையை அடைந்து விட்டால் சிறப்பை பெற முடியும். ஏன்னா சில லக்னங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி பவர்ஃபுல் ஆவார். இப்போ மேச லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துல ஆட்சி ஆவார். தனுசு லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல உச்சமே ஆவார். துலா லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துல உச்சமாவார். ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி ஆவார். துலா லக்னத்துக்கு 8ஆம் இடத்துலையும் ஒரு பவர் ஆவார். கும்ப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி 12ஆம் இடத்துலையும் ஆட்சி ஆவார். ஸோ இப்போ இந்த 6, 8, 12ஆம் இடங்கள் சம்பந்தம் வந்துருச்சுங்கிறதுக்காகவே லக்னாதிபதி செயலிழந்து போயிட்டார் அப்படிங்கிறது மாதிரிலாம் இல்லாமல் அவர் செயல்படும் தன்மை கொண்டவராகவே இருப்பார். முன்னேற்றமான விஷயங்களை தீர்மானிப்பது, மற்றவர்களை விட ஒருபடி முன்னே நிற்பது, மற்றவர்களுக்கு எட்டாத விஷயங்கள் இவர்களுக்கு எட்டி பிடிப்பது, தனித்துவமாக செயல்படுவது, தனியான ஒரு நடை, உடை, பாவனைகள், ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, தோற்றத்தின் பொலிவு, செயல்படும் திறன், தன்னம்பிக்கையின் அடையாளம், இதை எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறவர் லக்னாதிபதி. அதை விட முக்கியமாக அவங்க ஜாதகத்தில் பல்வேறு தரப்பட்ட யோகங்கள் இருக்கலாம். நிறைய யோகங்கள் இருக்குது. அதில் 4-5 யோகம் கூட உங்கள் ஜாதகத்தில் இருக்கலாம். ஆனால் அந்த யோகங்களை சரியானபடி வாங்கி பயன்படுத்தி கொள்ளும் தன்மை லக்னாதிபதிக்கு தான் உண்டு. இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ப்ரொஃபஸர் பாடம் எடுக்கிறார். ஆனால்
அந்த 40 ஸ்டூடெண்ட்ல பெஸ்டான நபர்கள், லக்னாதிபதி சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் அந்த பாடத்தை கூர்ந்து கவனித்து தனக்கான பாயிண்ட்ஸ் அதிலிருந்து எடுத்துருவாங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறவங்க எல்லாருமே லக்னாதிபதி சிறப்பாக இருக்கிறவங்களால தான் முடியும். ஏன்னா அவங்க தான் மற்றவங்கள விட ஒரு படி முன்னாடி நின்று செயல்பட தூண்டுவார். லக்னாதிபதியினுடைய பங்களிப்புங்கிறது இன்றியமையாதது. உங்களுடைய மத்தியமதர வாழ்க்கை வரைக்கும் அவர் கட்டமைச்சிருவார். இப்படி தான் நீ போகணும், இது மாதிரி தான் படிக்கணும், இந்த மாதிரி தான் செயல்படணும், இந்த தொழில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிற சக்தி அவருக்கு தான். உங்களுடைய மூளை தலைமைச் செயலகமே லக்னாதிபதி தான். இப்போ அதனுடைய செயல்திறனின் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் வெற்றியாளரா தோல்வியாளராங்கிறதை தீர்மானிக்கப்படும். மின்னல் வேகத்தில் முடிவுகளை எடுத்து அதை சாதகமாக பயன்படுத்தி அதன் மூலம் சூழ்நிலையை தனக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்ளும் சக்தி கொண்டவர் லக்னாதிபதி. லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா அவரால் எந்த சூழ்நிலையும் சமாளிக்க முடியும்னு சொல்லலாம். இப்போ இதில் ஒரு முரண்பாடான விஷயத்தையும் சொல்லிடுறேன். லக்னாதிபதி வலுவாக இருந்தாலே அவர் உடனே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணிடக்கூடாது. அதுக்கு இன்னும் நிறைய வேற கிரகங்களுடைய தொடர்புகள் எல்லாம் தேவைப்படும். ஆனால் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறவன் நிச்சயமா துரதிர்ஷ்டசாலியா இருக்க மாட்டான். எல்லா சூழ்நிலைகளையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் சாமர்த்தியமும் அறிவுத்திறனும் கூர்மதியும் கொண்டவராக இருப்பாங்க. அப்போ அது அவங்கள காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் வெற்றிகரமான மனிதராய் திகழ்வதற்கு தசாநாதர்களுடைய ஒத்துழைப்பு, புத்திநாதர்களுடைய ஒத்துழைப்பு, திரிகோணாதிபதிகளுடைய வலிமை இதெல்லாமும் அவசியமாகும். லக்னாதிபதி ஸ்ட்ராங்காகவே இருக்கார். நடக்கிறது பூரா அவயோக கிரக திசையாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒரு கடக லக்னம், கடக ராசியை சேர்ந்த ஒருத்தர் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் வர்க்கோத்தமமாய் பிறகுறார். பிறக்கும் போதே 3 வருஷம் குருமகா திசை. இதுக்கப்புறம் பாருங்க, அவருக்கு லைஃப்ல லக்னாதிபதி ஸ்ட்ராங், ராசி அதிபதி ஸ்ட்ராங், ஓகே. ஆனால் 19 வருஷம் சனி மகாதிசை, 17 வருஷம் புதன் மகாதிசை, 7 வருஷம் கேது மகாதிசை, அதுக்கப்புறம் பாதகாதிபதி சுக்கிரன் 20 வருஷம் திசை நடத்தும் போது இங்கே லக்னாதிபதி வலுத்ததுங்கிறது அவரை செயல்பட தூண்டினாலும் தசாபுத்திகள் சாதகமாக இல்லாத போது பெரிய பெரிய முயற்சிகள் எல்லாம் மனிதன் பண்ணினாலும் கூட வெற்றி என்பது எட்டாக்கனியாக தான் இருக்கும். ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாருங்கிறது மாதிரியான சூழ்நிலைகள். ஸோ தசாபுத்திகளின் ஒத்துழைப்பும் அவசியமே. கை மட்டும் இல்லாத மனுஷன், கால் மட்டும் இல்லாத மனுஷனாலும் அவன் குறைபட்ட மனிதனாகத்தானே போயிடுறான். எல்லாமே பொருந்தி வரும்போது தான் அங்கே ஒரு மாபெரும் வெற்றியாளர் உருவாகிறார். எல்லாமே பொருந்தி வர்றதுங்கிறது கோடியில் 2 பேருக்கு தான். ஆமாம், 800 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில், இந்த உலகத்தில், பூமியில் கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளோ பேர் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருக்காங்கன்னு எண்ணி கணக்கு போட்டு பாருங்க, கம்மியாக தான். ஸோ இதுதான் அதனுடைய சூட்சுமம். ஸோ லக்னாதிபதியின் செயல் என்பது என்ன செய்வார்? அவர் முதல்ல உங்களை சிந்திக்க வைப்பார், செயல்பட வைப்பார், தனித்துவத்தை தருவார், முயற்சி பண்ண வைப்பார், யோசிக்க வைப்பார், சாதுர்த்தியமாக சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொள்ள வைப்பார். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற தன்மையை லக்னாதிபதி கொடுக்கறதா. இந்த டயத்தில் இதை செய்யணும், ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அதில் நமக்கு எது சாதகம் எது பாதகம்னு பிரித்து ஆராய்ந்து செயல்பட தூண்டும் கிரகம் லக்னாதிபதி. லக்னாதிபதியின் வலுங்கிறது நிச்சயம் இன்றியமையாதது. அவர் சமங்கிற நிலை வரைக்கும் ஜாதகரை காப்பாற்றுவார். அதுக்கு கீழே போயிட்டார்னா தான் சிக்கல். பகை அடைந்துட்டார்னாலோ, நீச்சம் அடைஞ்சிட்டார்னாலோ, கிரகணம் அடைஞ்சிட்டார்னாலோ, அஸ்தமனம் அடைஞ்சிட்டார்னாலோ ஜாதகர் படுற துயரம் பெரும் பகுதியாக இருக்கும். அப்போ அதுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் கிரகங்கள் வலுவாக இருக்கும். இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகம், லக்னாதிபதி குரு 2ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிடுறார், வலுவே இல்லை, நீச்சம். இப்போ இவருக்கு லக்னத்திலேயே புதனும் சூரியனும், இப்போ லக்னத்தில் திக்பலமான புதனும் மற்றும் பொறுப்பு வைக்கும் சூரியனும் உட்கார்ந்துருக்காங்க. ஜாதகருக்கு ஓரளவு செயல்படும் தன்மை இருக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பாக்கியாதிபதி வலுவாக உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா. 5ஆம் இடத்துல செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதியும் ஆட்சி. ஸோ இது ஒரு நல்ல விஷயம், சிம்டம்ஸ் இந்த மாதிரி தான் எடுக்கணும். அப்போ லக்னாதிபதி என்பவரின் செயலை உங்களை செயல்பட வைக்கும் தகுதியுடையது தான் என்று கூறி, நீங்கள் செயல்படுவதற்கு லக்னாதிபதி மிகவும் 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 இன்றியமையாதவர் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.